என்கிட்ட வந்து ஸ்கூலில் படித்த என்னுடைய ஜூனியர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு திருமணத்துக்குள்ளே மாட்டி மென்டலாக டோட்டலாக டீரெயில் ஆகி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்பி வரா. இப்போ என்னோடய பிரின்சிபல் பார்த்துட்டு, உனக்கு 4 வருஷம் ஜூனியர் தெரியும் இல்லை அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏதாவது செய்ய அப்படின்னு. சார் அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் வந்து பார்க்க சொல்லுங்கள், நான் ஐ வில் ஹெல்ப் சார். நான் அப்போ ரொம்ப ஆரம்ப காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பீரியட். ஸோ அந்த பொண்ணு வந்தபோது டோட்டலாக டிஸ்ஓரியன்ட். அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மேரேஜில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. இது மேரேஜுன்னு இல்லை, எந்த பிரச்சனையாகனா இருக்கலாம், ஒரு பிரச்சனை ஆகலாம். அதுக்காக நம்ம டீரெயிலாம் ஆக வேண்டியதில்லை. நோ சிங்கிள் ப்ராப்ளம் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். நீ அந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவள் மண்டையில் ஏறுற இடத்துலையே அவள் இல்லை. நான் என்ன சொன்னாலுமே அவளுக்கு மண்டையில் ஏறாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், சார் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், ஆனால் என்ன ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கார்த்தால 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது அவளை பிக்கப் பண்ணிக்குவேன் வீட்டில். நான் நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து போவேன். அப்போ தான் விடுவேன். உங்களுக்கு ஓகேவான்னு, நீ என்ன வேணால் பண்ணுமா, என் பொண்ணை சரி பண்ணுனாரு. சரி சார், என் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு புட்டர் இன் மை ஆஃபீஸ். நான் இதே வேலையை தான் செஞ்சேன். இங்கேருந்து அந்த செகண்ட் கோர்ட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வானுவேன். இங்கேருந்து செகண்ட் கோர்ட்டுறது போய் வந்தாக்கா ஒரு 800 மீட்டர் இருக்கும் சார். வந்தோடனே, ஐயோ சாரிம்மா 3வது கோர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அது கொஞ்சம் போய் பார்த்துட்டு. இப்படி டெய்லி நடந்து 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 என்ன ஆகிடும், 11 மணிக்கு அவளுக்கு வீட்டுக்கு போகும்போது ஆளை விட்டா போதுண்டா, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குறேன். இப்போ இது வரைக்கும் என்ன இருந்ததுனாக்க 24/7 கல்யாணம் போயிடுச்சு, கல்யாணம் போயிடுச்சு, இதையே நினச்சிக்கிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டு தூங்காமல் சுற்றி இருக்கவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, ஏதோ அவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி இவங்களை ஒரு தப்பான மேரேஜில் மாட்டி விடுறதுக்காகவே இங்கே வேலை செய்ய வந்தவங்க மாதிரி அவங்கள ஒரு கில்ட்டில் இவ்வளவு நடந்ததில்லை. இதெல்லாம் ஏன்னா மனசு அவங்களுக்கு காமா இல்லை. மனசு காமா இருக்கிறதால சாப்பாடு வேணாத்தால தூக்கம் வேணாத்தால மற்றவங்கள டார்ச்சர். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா, உடம்புல இருக்க எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ இவ்வளோ எனர்ஜியும் கொண்டு போய் ஒரு ஒர்க்கில் எக்ஸாஸ்ட் பண்ண உடனே உடம்புல இருக்க எனர்ஜி போய் மைண்டு காமாச்சு. மைண்டு காமான போது பசிச்ச போது தூக்கம் வந்தது. தூக்கம் வந்த போது அடுத்த நாள் வேலைன்னு வந்தது. இல்லை, வேலையை பார்ப்போண்டான்னு முதல்ல தோடும் போது தேவையில்லாததை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ இது எதை நினச்சி நான் இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யங் ஏஜ் எனக்கு. அப்போது ஒரு 26-27 வயசு இருந்திருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குது. இப்போ உன்னுடைய மனசு காமாகணுன்னாக்க முதல்ல உன் ஃபிசிக்கல் எனர்ஜியை நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணியன்னா உன் பாடி கிளியர் ஆகிடும். பாடி கிளியர் ஆன அப்புறம் மைண்டு வில் பி ரெடி. மைண்ட் வில் பி ரெடின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் பண்ணிடும் மைண்டு. இப்போ